வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். வெற்றி களஞ்சியம் காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம். எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, துறையும் தந்தையும் ஃபாதர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் யார் யாருக்கெல்லாம் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிள் 2025 இப்போ எக்ஸாம் எழுத போகிறோம். இவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில், டிஎன்யூஎஸ்ஆர்பியில் போலீஸ் எஸ்ஐ இவங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான டாப்பிக்காக இந்த ஃபாதர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற டாபிக் ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கொஷின்ஸை பார்த்தது மட்டும் இல்லாமல் திரும்பி இதை படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, இது நம்ம டெலிகிராமில் இருக்குது. நம்ம டெலிகிராம் பிடிஎஃபாக தந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம். உடனடியாக போய் டெலிகிராமில் போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்துருவீங்க. காதலை கேட்டதுக்கு பிறகு நீங்கள் போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும், எளிமையாக இருக்கும். ஓகேங்களா, பார்க்கலாமா? துறையும் தந்தையும். ஓகேங்களா, ஃபாதர் ஆஃப் டிபார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அமைப்பின் தந்தை யாரு? ரிப்பன் பிரபு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அணுசக்தி துறையின் தந்தை யாருன்னா விக்ரம் சாராபாய். நெக்ஸ்ட் கொஸ்டின், வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ஹெரோடெட்டஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், தத்துவவியலின் தந்தை யாருன்னா சாக்ரட்டிஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா ஹிப்போக்ரட்டிஸ். ஓகேங்களா. மருத்துவத்தின் தந்தை யாரு? ஹிப்போக்ரட்டிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை யாருன்னா தன்வந்திரி. ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை தன்வந்திரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சித்த மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் அகத்தியர். சித்த மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாரு? அகத்தியர். ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை யாருன்னா சாமுவேல் ஹானிமேன். ஓகேங்களா. ஹோமியோபதி யாரு? சாமுவேல் ஹானிமேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியல் அறிவியலின் தந்தை யாருன்னா அரிஸ்டாட்டில். ஓகேங்களா. அரசியல் அறிவியல் நல்லா பார்த்துக்கோங்க. அரிஸ்டாட்டில் ரெண்டு வரும். நெக்ஸ்ட் என்ன, விலங்கியலின் தந்தை யாருன்னா அரிஸ்டாட்டில் தான். ஓகேங்களா. விலங்கியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் அரிஸ்டாட்டில். நெக்ஸ்ட், நவீன அறிவியலின் தந்தை யாருன்னா ரோஜர் பேக்கன். ஓகேவா, ரோஜர் பேக்கன். புவியியலின் தந்தை என்று அழைக்கப்படுவது எரட்டோஸ்தீனஸ். புவியியலின் தந்தை யாருன்னா எரட்டோஸ்தீனஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நியூட்டன். இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுவது யாரு? நியூட்டன். ஓகேங்களா. நெக்ஸ்ட், கணிப்பொறியியலின் தந்தை என்று அழைக்கப்படுவது யாருன்னா சார்லஸ் பாப்பேஜ். கணிப்பொறியியல் யாரு? சார்லஸ் பாப்பேஜ். தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா தியோப்ரட்டஸ். யாரு? தியோப்ரட்டஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னா ஆடம் ஸ்மித். எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின், ஆனால் கட்டாயம் முக்கியமான கொஸ்டினும் கூட பார்த்துங்க. நவீன பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னா ஜேஎம் கீன்ஸ். நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜேஎம் கீன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமூகவியலின் தந்தை யாருன்னா அகஸ்டஸ் காம்தே. சமூகவியலின் தந்தை யாரு? அகஸ்டஸ் காம்தே. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியல் தத்துவத்தின் தந்தை யாருன்னா பிளேட்டோ. அரசியல் தத்துவத்தின் தந்தை பிளேட்டோ. மரபியலின் தந்தை யாருன்னா கிரிகர் ஜோகர் மெண்டல். ஓகேவா, கிரிகர் ஜோகர் மெண்டல் யாரு? மரபியல தந்தை. நெக்ஸ்ட், நவீன மரபியலின் தந்தை யாருன்னா டிஎச் மார்க்கன். நவீன மரபியலின் தந்தை டிஎச் மார்க்கன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படும் கரோலஸ் லின்னேயஸ். வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லின்னேயஸ். எக்ஸாம்ல கேட்டிருக்க கொஸ்டின் இதெல்லாம் பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் இடம் பெற்றிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டத்துறையின் தந்தை என்று அழைக்கப்படுவது ஜெராமி பெந்தம். சட்டத்துறையின் தந்தை யாரு? ஜெராமி பெந்தம். என்ன பண்ணுங்க, பார்த்துட்டு மட்டும் இருக்காதுங்க, எடுத்து நோட் பண்ணி எழுத ஆரம்பிக்கும் போது இந்த கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்போ ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் மெமரி ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் பிடிஎஃப் பார்த்து படிக்கிறது எளிமையாக இருக்கும். நெக்ஸ்ட், ஜியோமெட்ரியின் தந்தை யாருன்னா யூக்ளிட். ஜியோமெட்ரியின் தந்தை யூக்ளிட். நோய் தடுப்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் எட்வர்ட் ஜென்னர். ஓகேங்களா, தடுப்பூசி கண்டுபிடிச்சவர் இந்த எட்வர்ட் ஜென்னர். அதனால் நோய் தடுப்பியலின் தந்தையா இவர் இருக்காரு. நெக்ஸ்ட், தொல்லியலின் தந்தை யாருன்னா சார்லஸ் குவியர். தொல்லியர் இது எப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும்னா, தொல்லுயிர்ன்றது ரொம்ப பழைய காலத்துல இருந்தது. அதை தோண்டி தான் எடுப்போம். தோண்டி எடுத்து குவிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சார்லஸ் குவியர் அப்படின்றது எளிமையா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், சுற்றுச்சூழலின் தந்தை யாருன்னா ஹெர்னஸ் ஹேக்கர். சுற்றுச்சூழலின் தந்தை யாரு? ஹெர்னஸ் ஹேக்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நுண்ணுயிர்களின் தந்தை யாரு? ஆண்ட்ரவால் லூவன்ஹூக். நுண்ணுயிரின் தந்தை யாரு? ஆண்ட்ரவால் லூவன்ஹூக். நெக்ஸ்ட், அணுக்கரு இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ரூதர்போர்ட். அணுக்கரு இயற்பியலின் தந்தை யாரு? ரூதர்போர்ட். நெக்ஸ்ட், செல்போனின் தந்தை என்று அழைக்கப்படுவர் மார்டின் கூப்பர். அதாவது கூப்பன்ல செல்போன் அடிச்சிச்சு. ஓகேங்களா, கூப்பன்ல செல்போன் அடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. கூப்பர் அப்படின்றது செல்போனின் தந்தை யாரு? மார்டின் கூப்பர். நெக்ஸ்ட், ரயில்வேவின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ஜார்ஜ் ஸ்டீவன்சன். ரயில்வேவின் தந்தை யாரு? ஜார்ஜ் ஸ்டீவன்சன். தொலைபேசியின் தந்தை யாரு? அலெக்சாண்டர் கிரகம்பெல். அதாவது தொலைபேசியிலிருந்து பெல் அடிக்குதுன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, பெல் தொலைபேசியிலிருந்து அடிக்கும். அலெக்சாண்டர் கிரகம்பெல் சொல்லிட்டு எளிமையா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், நகைச்சுவை தந்தை யாருன்னா அரிஸ்டோ பென்னர்ஸ். நகைச்சுவையின் தந்தை யாரு? அரிஸ்டோ பென்னர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய சினிமாவின் தந்தை யாருன்னா
தாதா சாஹேப் பல்கே. சினிமாவில் தரக்கூடிய மிக உயர்ந்த விருது இந்த தாதா சாஹேப் பல்கே விருது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தி தொழில்துறையின் தந்தை யாருன்னா ஜே.ஆர்.டி. டாடா. ஓகேங்களா, தொழில்துறையின் தந்தை யாரு? இந்திய தொழில்துறையின் தந்தை யாருன்னா ஜே.ஆர்.டி. டாடா. இந்திய அணுக்கருவியலின் தந்தை யாருன்னா ஹோமியோ பாபா. ஓகேவா, இந்திய அணுக்கருவியலின் தந்தை என்று அழைக்கப்படும் ஹோமியோ பாபா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய விண்வெளியின் தந்தை யாருன்னா விக்ரம் சாராபாய். ஓகேங்களா, யாராவது தெரிஞ்ச கொஸ்டின், பட் இருந்தாலும் என்னன்னா முக்கியமான கொஸ்டினும் கூட. இந்திய ஏவுகணையின் தந்தை யார்? அப்துல் கலாம். ஓகேங்களா, கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, டைம் பார்த்துக்கங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் வர்கீஸ் குரியன். ஓகேவா, வர்கீஸ் குரியன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் எம்.எஸ். சுவாமிநாதன். பசுமை புரட்சி யாரு? எம்.எஸ். சுவாமிநாதன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய திட்டவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் விஸ்வேஸ்வரய்யா. ஓகேவா, திட்டவியலின் தந்தை யாரு? விஸ்வேஸ்வரய்யா. இவரோட பிறந்த நாளை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்ஜினியர் டேவா கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், இந்திய பத்திரிகையின் தந்தை யாருன்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹீக்கி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய புள்ளியியலின் தந்தை யாருன்னா மகளனோபிஸ். ஓகேவா, மகளனோபிஸ். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் ராஜாராம் மோகன் ராய். ஓகே, சதி ஒழிக்கிறதுக்கு போராடி இருக்காங்க. ஓகேவா, பாத்துங்க. நெக்ஸ்ட், இந்திய ஓவியத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் நந்தலால் போஸ். ஓவியத்தின் தந்தை யாரு? நந்தலால் போஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பறவைகளின் தந்தை யாருன்னா சலீம் அலி. பறவை மனிதன் சொல்லிட்டு சலீம் அலி சொல்லுவோம், அவர் தான் பறவைகளின் தந்தையா இருந்திருக்காரு. இந்திய தேசிய காங்கிரசின் தந்தை. ஓகேங்களா, இவங்க தான் இந்திய தேசிய காங்கிரஸோட தந்தை என்று அழைக்கப்படும் ஹேவோ ஹியூம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ரயில்வேவின் தந்தை யாருன்னா டலோசி பிரபு. இந்திய ரயில்வேவின் தந்தை யாரு? டலோசி பிரபு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இந்தியாவில் முதல் ரயில்வே எடுத்துட்டு வந்தது யாரு அப்படின்னா டலோசி பிரபு தான். அதனால இந்திய ரயில்வேவின் தந்தை யாருக்கா? டலோசி பிரபு இருக்காரு. நெக்ஸ்ட், அச்சு ஊடகத்தின் தந்தை யாருன்னா ஹிடன்பர்க். ஓகேவா, அச்சு ஊடகத்தின் தந்தை ஹிடன்பர்க். நெக்ஸ்ட், அறுவை சிகிச்சையின் தந்தை யாருன்னா சுஸ்ருதர். அறுவை சிகிச்சையின் தந்தை சுஸ்ருதர். சர்வதேச பசுமை புரட்சியின் தந்தை யாரு? நார்மன் போர்லாக். ஓகேவா, பசுமை புரட்சியின் தந்தை நார்மன் போர்லாக். குளோனிங் முறையின் தந்தை யாருன்னா இயான் வில்முட். குளோனிங் முறையின் தந்தை யாரு? இயான் வில்முட். கூட்டுறவு அமைப்பின் தந்தை யாருன்னா ராபர்ட் ஓவன். ஓகேங்களா, ஓவன்றது ராபர்ட் ஓவன்றது கூட்டுறவு அமைப்பின் தந்தை. மனோ தத்துவத்தின் தந்தை யாருன்னா சிக்மண்ட் பிரெயின். மனன்றது ஒரு பிரெயின் சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுல பிரைட் அப்படின்ற வருதுல, அது வந்து மன தத்துவம் அப்படின்றது எளிமையா ஞாபகம் வச்சுங்க. உருது இலக்கியத்தின் தந்தை யாருன்னா அமீர் குஸ்ரு. உருது இலக்கியத்தின் தந்தை அமீர் குஸ்ரு பாத்துங்க. நெக்ஸ்ட், தத்துவ சிந்தனையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சாக்ரட்டிஸ். தத்துவ சிந்தனையின் தந்தை யாரு? சாக்ரட்டிஸ். ஓகேங்களா. நம்ம வீடியோ நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் இனிமேல் தயாராகணும் ஆசைப்படுறவங்க எல்லாரும் நம்மளோட சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டு யூடியூப் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் அதை பார்த்து நீங்கள் பயனடைய முடியும். தேர்வுகளுக்கான குறியீடு நான் அதில் தந்துடுவேன். எப்படி தேர்வு எழுதணுன்ற முறையும் சொல்லிடுவேன். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் போடுவேன். ஓகேங்களா, அதை பார்த்து நீங்கள் பயனடைங்க. பெல் ஐக்கன் கிளிக் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. எல்லா வீடியோஸும் தொடர்ந்து நீங்கள் பார்த்து பயனடைங்க. ஓகே, தேங்க்யூ.